வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது #single அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஸ்ரீ விஷ்ணு, கெட்டிகா சர்மா, இவானா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஒரு ட்ரையாங்குலர் லவ் டிராமா, அதுவும் ஒரு மாதிரி ஃபன் ஃபீல்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயியா இருக்காரு. இவரோட ஃப்ரெண்டு தான் வெண்ணிலா கிஷோர். இவர் ரீசெண்டா கமிட் ஆயிடுவாரு. அதை பார்த்து இவருக்கு பயங்கரமான காண்டு அப்படின்னே சொல்லலாம். நம்மளும் எப்படியாவது கமிட் ஆகியே தீரணும் அப்படின்ட்டு பயங்கர டெஸ்பரேட்டா இருப்பாரு. அந்த டைம்ல தான் இவர் வந்து நம்ம கெட்டிகா சர்மாவை பார்க்குறாரு. இவங்க வந்து ஒரு ஷோரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, கார் ஷோரூம்ல. இவரும் கார் வாங்குறன்ற பேர்ல அங்க போய் அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருக்காரு. அண்ட் ஒரு கட்டத்தில் இவர் சும்மா தான் வராரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் அந்த லவ்ல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் இவர் எப்படி கெட்டிகா சர்மாவை பயங்கர தீவிரமா ட்ரை பண்றாரோ அதே மாதிரி இவரை வந்து இவானா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ யார் இவானா, எதுக்கு இவ்வளோ டெஸ்பரேட்டா இருக்காங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தென் இவர் யார் கூட சேர்றாருன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தமிழ்ல சந்தானம் நடிப்புல வெளிவந்துச்சுல இனிமே இப்படிதான்ட்டு, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஞாபகம் தான் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரியான ஒரு கதைக்களம் தான். ஒரு லைட் ஹார்ட்டடா, அதுவும் ஒரு ஃபன் மோட்ல ஒரு ரொமான்டிக் டிராமா அப்படின்ற மாதிரி பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரே ஒரு சீரியஸான பார்ட் மட்டும் தான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவுமே ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்க்ளூட் பண்ண ஒரு ஃபீல் அப்படின்றது தான் இருந்துச்சு. மற்றபடி மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் ஒரு மாதிரி ஃபன் மோட்ல தான் போகும். அதுக்கு முக்கியமான காரணம் வெண்ணிலா கிஷோர் அண்ட் நம்ம ஹீரோ. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் நிறைய இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி இதுல இவானா யாரு, எதுக்காக இவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்காங்க, அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி அப்படின்றதும் ஓரளவுக்கு இதுல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி கெட்டிகா சர்மாவோட போர்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டீனான லவ் படங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் படி தான் வந்து போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஹீரோ துரத்தி ஹீரோயினை லவ் பண்ணுவாங்க, பட் ஹீரோயின் வந்து இவரை அவமானப்படுத்திட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோ மேல காதல் வருது அப்படின்ற அந்த மோட்ல தான் போச்சு. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கதை கொஞ்சம் பிரெடிக்டபிளாகவும் மாறுது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி என்னதான் ஃபன் மோட்ல இந்த கதை இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல ஃபோர்ஸ்டு ஹியூமர் அப்படின்றதுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு எண்ட் டு எண்ட் மூவியா பார்க்கும்போது இது வந்து ஒரு டைம் பாஸ்க்கு பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான். பட் கம்ப்ளீட் லாஃப் ரேட் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.